வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அந்த நாளில் சமூக நீதி என்றால் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் நினைவுக்கு வருவார்கள். இந்த நாளில் சமூக நீதி என்றால் ஆசிரியர் வீரமணி ஐயாவும் எழுச்சி தமிழர் திருமாவும் நினைவுக்கு வருவார். ஆகவேதான் சொல்லுகிறேன், அவரும் பெருமை பெற்றிருக்கிறார், விருதும் பெருமை பெற்றிருக்கிறார். ஆக அத்தகைய விருது பெற்ற அத்தகைய மனிதருக்கு இத்தகைய ஒரு பாராட்டு விழா மிகச் சரியானது. நான் யோசிச்சு பார்க்கிறேன் நண்பர்களே, இன்றைய தினம் தினமணி ஏட்டிலே இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள், நம்ம நண்பர் தான், தொலைக்காட்சி வாருங்கள், ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதனுடைய தலைப்பு அம்பேத்கரும் ஈவேராவும். பெரியார்லாம் சொல்ல மாட்டார், ஈவேரான் தான் சொல்லுவார். அது அப்படியே அதே தலைப்புல அந்த ஏடும் அதை வெளியிட்டு இருக்கிறார். நான் அந்த கட்டுரைக்குள்ள முழுசா போகல. அதுல ஒரு செய்தி எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எழுதியவருடைய நோக்கம் பெரியாரை மட்டம் தட்டுவது, அதற்காக போனால் போகிறது என்று அண்ணலை அம்பேத்கரை சற்றே உயர்த்தி காட்டுவது, இதுதான் நோக்கம். ஆனா பாருங்க, அவரை அறியாமலே ஒரு உண்மையை சொல்லிவிட்டார். அது என்னன்னா, ரெண்டு பேருக்கு இடையில என்னென்ன வித்தியாசம் சொல்லிட்டே வந்து கடைசியா, ஆனாலும் அம்பேத்கருக்கும் ஈவேராவுக்கும் இடையே ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமைனா, இருவரும் மனு தர்மத்தை எதிர்த்தார்கள், இருவரும் வர்ணாசிரமத்தை எதிர்த்தார்கள். அந்த எதிர்த்ததை ஒப்புக்கொள்ற மாதிரி தொனியில எழுதிட்டார். மனு தர்மம் எதிர்க்கப்பட வேண்டியதுதான் சங் பரிவாரமே சொல்லியிருக்கு, சொல்ல வச்சிருக்காரு. நம்மால் போட்ட போடு அப்படி மனு தர்மத்தை. என்னங்க அநியாயம்! மனு தர்மத்துல, அந்த அதர்மத்துல பெண்களை பற்றி எவ்வளவு கீழ்த்தரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை எடுத்து சொன்னதற்காக அதிலே ஒரு சூத்திரம் தெளிவாக சொல்கிறது, பெண்கள் உபச்சார தோஷம் உள்ளவர்கள். இதை எடுத்து சொன்ன பாவத்திற்காக அதை சொன்னது மனு, எடுத்து சொன்னது திருமா. எப்படி மாத்தினாங்கன்னா, அதை சொன்னதே திருமாதான். அது யார வச்சு சொல்ல சொன்னாங்க தெரியுமா? பூவிலே சிறந்த பூ என்ன பூ? சூப்பர் ஸ்டார் நம்மளை பார்த்து கேட்டார்ல ஒரு படத்துல, அந்த பூவை விட்டு சொல்ல சொன்னாப்ல. அந்த பூவையும் பூ பூன்னு ஊதுனவர் நம்ம விளையாட்டுதான் சொல்லலைங்க. அதுக்கு பிறகு அந்த அம்மா மனுவை பத்தியும் பேசல, திருமாவை பத்தியும் பேசல. சங்கத்துல கூட மதுரை பேட்டி அவ்வளவு நான் கேட்டேன், அதனால சொல்றேன், ரெண்டு பேரை பத்தியும் பேசல. அந்த அளவுக்கு இன்றைய தினம் சமூக நீதிக்காக குரல் கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த 2020 அந்த அவார்டு நம்ம திருமாவை விட வேறு யாருக்கு பொருத்தமாக இருக்கும்? நம்மால ஒரு சொல்லப்பட பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடணும், இப்ப அப்படிலாம் சொல்லக்கூடாது, பாத்திரம் அறிஞ்சு விருது. பாத்திரம் அறிந்துதான் இந்த பன்னாட்டு அமைப்பு எழுச்சி தமிழருக்கு
இந்த சரியான விருதை, சமூக நீதிக்கான வீரமணி விருதை வழங்கி இருக்கிறது. அவருக்கு என் சார்பாகவும், தமிழக மக்கள் ஒற்றுமை மேடை சார்பாகவும், உங்கள் சார்பாகவும் முதற்கன் எனது அன்பான பணிவான பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த கருத்தரங்கத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு மனுவில் பிராமணர்கள் என்பது. என்னடா ஒரு சாதி பெயரை குறிப்பிட்டு இப்படி ஒரு தலைப்பு, அதிலே மார்க்சியவாதியாகிய அருணன் பேசுவதா என்று சிலர் நினைத்திருக்கக்கூடும். ஆனா என்ன பண்றது, அப்படித்தானே மனுவில் இருக்கு. நண்பர்களே, நான் ஒரு சில சூத்திரங்களை, அதில் உள்ள ஸ்லோகங்களை சொல்ல போகிறேன். முதற்கண் நான் சொல்லுகிற சூத்திரங்கள்லாம் பாருங்க, கேளுங்க. இந்த போய் மனுசாஸ்திரத்தை மத நூல்னு சொல்றாங்களே, அதுவும் இந்து மத நூல்னு சொல்றாங்களே, அது நியாயமா என்பது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தெரியுமா, அந்த மனு தர்ம சாஸ்திரத்துல இந்துங்கிற சொல்லே கிடையாது. ஆனா நம்மால என்ன கிளம்பி விட்டுச்சுன்னா, திருமா இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாரு, இந்து பெண்களை அசிங்கப்படுத்திட்டாரு. நம்ம சவால் விட்டு சொல்லலாம், இந்துங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்கா சொல்லி. இன்னும் கூட என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் என்னுடைய காலந்தோறும் ராமணியம் அந்த பெருநூலுக்காக. ஆனா திருமா புண்ணியத்துல பழையபடி மீண்டும் படிக்க முடியாது. அதுல வேற இடையில இந்த பாஜக காரங்க இந்த மொழிபெயர்ப்பு சரியில்லைட்டாப்ல வராது. அது சமஸ்கிருதத்துல இருந்து ஒழுங்கா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார்களா ஒருத்தர், அவர் எங்க கூட விவாதத்துக்கு வரக்கூடியவர் தான். பிறகு ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல ஒழுங்கா திருமா மொழிபெயர்த்தாரா, வம்பா போச்சு. நான் என்ன பண்ணேன், ஏதேனும் ஆதாரபூர்வமான ஆங்கில மொழியாக்கம் மனு சாஸ்திரத்துக்கு இருக்கா என்று போய் பார்த்தேன். பாருங்க, இருக்கு. எதுல இருக்கு தெரியுமா? மத்திய அரசினுடைய இணையதளத்திலேயே இருக்கு. மத்திய அரசினுடைய கலாச்சாரத்துறையை வெளியிட்டிருக்கிறது. மன்மதநாத் தத் என்கிற வங்காள பண்டிதர், அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மனு, அதிலிருந்துதான் நான் சில சூத்திரங்களை, சில சரத்துக்களை சொல்ல போகிறேன். இப்ப அதுல அத்தியாயம் 2 ஸ்லோகம் 39 அது சொல்லுது, 3 வருணத்தவரும் பிராமணர், சத்திரிய, வைசியர் என்கிற அந்த 3 வருணத்தவரும் பூணூல் போட்டு உபநயனம் செய்யவில்லை என்றால் ஆரியர் சமூகத்திலிருந்து தரம் தாழ்த்தப்படுவார்கள். டிகிரேட் என்கிற ஆங்கில வார்த்தை. இதுவே இப்ப நான் தான் இதெல்லாம் தமிழ் படுத்தியிருக்கேன். இதுல 2 விஷயம் தெரியும். ஒன்று, முதல் 3 வருடத்தவர் மட்டும்தான் பூணூல் கல்யாணம், அவர்களுக்குத்தான் இந்த உபநயன சடங்கு, பிராமண, சத்திரிய, வைசியர். இது ஒரு செய்தி. 2வது செய்தி, அப்படி அந்த புது கல்யாணம் நடக்கவில்லை என்றால் அந்த 3 வருடத்தவரும் ஆரிய சமூகத்தில் இருந்து தரம் தாழ்த்தப்படுவார்கள். இது கவிஞர் கலிப்பூங்குன்றன் ஐயாவுக்கான செய்தி. நான் எதை வச்சு சொல்றேன்னா, ஆரியராவது திராவிடராவது அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நான் சொல்லி பாருங்க, இந்த தினமணி கட்டுற அதுல கூட இருக்கு. ஆனால் நாங்க எங்க பேசுறது, உங்க மனுவே பேசியிருக்காரு, அதை நாங்க எடுத்து சொல்லித்தானே ஆக வேண்டி இருக்குங்கிறது. நண்பர்களே, அது ஏன் அந்த 3 வருடத்தவருக்கு மட்டும், ஏன் சூத்திரர்களுக்கு பூணூல் கல்யாணம் இல்லை? ஏன் பஞ்சமர்களுக்கு அந்த மனுவுடைய நூலிலே இருக்கக்கூடிய வார்த்தை சண்டாளர்கள் எனப்படுகிற வார்த்தை அந்த காலத்தில், ஏன் அவர்களுக்கு இல்லை? இங்கேதான் பிறப்பின் அடிப்படையில் பேதம்.
சரி, இந்த மனுதர்ம சாஸ்திரம் எழுதப்பட்டது வரலாற்றாளர்கள் அவங்க சரியான கணிப்பின்படி சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதுங்கிறார். ஆனா அதற்கு முன்பே அது நடப்பில் இருந்திருக்கணும். சரி, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்க இதெல்லாம் பழைய விஷயம் மனுதர்மெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கும் பூணூல் கல்யாணம் நடக்குதா இல்லையா? அது ஆவணி அமைக்க வந்தா வருஷா வருஷம் பூணூல் மாத்துறாங்களா இல்லையா? அப்படி என்றால் மனு எங்கே இருக்கிறார் என்று பாஜக தலைவர் முருகன் அவர்கள் கேட்டாரே, அவருக்கு நான் சொல்வேன், மனு ஆவணி ஆவிட்டம் அன்னைக்கு இருக்கிறாரா இல்லை? ஆனா இது பழைய கதை அல்ல. அதில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், மனுசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், குறிப்பாக பிராமணர்களை பற்றிய பகுதிகள் இன்றைக்கும் நடப்பில் இருக்கிறது என்பதைத்தான் நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். என்ன கொடுமை? இது ஒரு சாதாரண பழக்கமா? எங்க அவங்க பூணூல் போட்டா போட்டு போறாங்களே, உங்களுக்கு என்னங்க? இப்படி சொன்ன பொழுது தந்தை பெரியார் ரொம்ப அழகா கேட்டாரு, ஏங்க அவங்க பூணூல் போட்டா எனக்கு என்னன்னா இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டில் வெளியில போர்டு எழுதி வச்சாங்களாம், இங்கு இருப்பவர்கள் பத்தினிகள். பெரியார் கேட்க, அப்ப பக்கத்து வீட்டில் இருந்ததெல்லாம் யாரியா? அதானே அர்த்தம் வரும். முதல் 3 வருடத்தவர் மட்டும்தான் பூணூல் அணியத்தக்கவர்கள், உபநயனம் செய்யத்தக்கவர்கள், வேத கல்வி செய்யத்தக்கவர்கள் என்றால் மற்றவர்கள் யார்? அவர்கள் தாழ்ந்தவர்கள், இழிவானவர்கள். அப்படித்தான் பார்க்க வேண்டும், கருத வேண்டும், நடக்க வேண்டும் என்பது இந்த மனு தர்ம நூல். நண்பர்களே, இதுல என்ன இருக்கு? மதம் எங்க இருக்கு நான் கேட்கிறேன். நான் கடவுளின் கதை என்று பெருநூல் எழுதியவன், இப்ப கூட தமிழரின் மதங்கள் என்கிற நூலை எழுதியவன், அவை பற்றிய ஓரளவு ஆய்வு செஞ்சவன். அதனால உரிமையோடு சொல்றேன், ஐயா, மதம் என்பது கடவுளை, பெரும்பாலும் கடவுளை மையமாக வைத்தது, அல்லது ஆன்மாவை மையமாக வைத்தது, அல்லது மனிதனுக்கு மிஞ்சிய ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்கிற நம்பிக்கையை சார்ந்து பல சடங்கு ஆச்சாரங்களை கொண்டது, வழிபாடுகளை கொண்டது. இதானே மதம். இதுல முதல் 3 வருடத்தவர் மட்டும்தான் பூணூல் அணிய வேண்டும் என்பதற்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறேன்? இது எப்படி மத நூலாகும்? இன்னும் பாருங்க, இப்படி ஒரு பகுதி அதில் வருது. இவங்கெல்லாம் உயர்ந்தவங்க என்பதற்கு, உயர்ந்த வருணத்தவருக்கு சமமாக தாழ்ந்த வருணத்தவன் அமர்ந்தால் அவனது இடுப்பில் சூடு போட்டு நாட்டை விட்டு துரத்த வேண்டும். 8வது அத்தியாயம் 281வது ஸ்லோகம். உயர்ந்த வருணத்தவருக்கு சமமா உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா அவருடைய இடுப்புல சூடு போட்டு நாட்டை விட்டு துரத்த வேண்டும். இது அன்றைக்கு மிக கராராக அமல்படுத்தப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியை இப்பவும் நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம ஆளுங்க பூரா சமூக வலைத்தளங்கள்ல இந்த 2 புகைப்படங்களை போடுதில்ல. சங்கராச்சாரியாரோட சமமான சீட்ல உட்கார்ந்து இருக்காரு சுப்பிரமணிய சாமி. அதே சங்கராச்சாரியாரை பார்க்க போறாரு பொன் ராதாகிருஷ்ணன், அமைச்சரானவர், மத்திய அமைச்சர். அவர் கீழே உட்கார்ந்து. இப்ப நான் கேட்கிறேன், 8வது அத்தியாயம் 281வது சரத்து வெறும் எழுத்தா அல்லது நடப்பா? இன்னைக்கு நடப்பதில்லை. இவ்வளவு அசிங்கம். எங்க 2 பேரும் மனிதர்கள் தானுங்க. ஆனால் நான் பிறப்பிலே இவர்கள் சொல்லுகிற ஒரு 4ஆம் வருணத்தவன் அல்லது பஞ்சமன் என்கிற காரணத்தினால் இந்த மடாதிபதியை போய் பார்க்கும் பொழுது நான் தரையில் உட்கார்ந்து இருக்க வேண்டும், அபராசனத்தில் இருப்பார். ஆனால் பிராமண குலத்திலே பிறந்தவர் என்றால் அவருக்கு ஒரு நாற்காலி போடப்படும் சங்கர மடத்திலே. 2000 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் அமுல்படுத்துகிறார்களே. அப்படி என்றால் மனுவை எதிர்த்து திருமாம் விளங்கியது நியாயமா இல்லையா என்று கேட்கிறேன்.
ஏதோ ஒரு பழைய கதையை பேசிக் கொண்டிருக்கோம் என்று தயவு செஞ்சு நினைக்காதீங்கிறேன். இன்றைக்கும் என்னால் பல உதாரணங்களை இப்படி காண்பிக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் எதிராகத்தான் மணி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் பிராமணர்களுக்கு சமமாக சத்திரியர்களும் வைசியர்களும் கூட நடத்தப்படவில்லை. இது மனுல அதே 8வது அத்தியாயம் 276வது சரத்து சொல்லுகிறது. கவனிங்க, ஒரு சத்திரியரை ஒரு பிராமணர் திட்டினால் 100 பணம் அபராதம். ஒரு பிராமணரை ஒரு சத்திரியர் திட்டினால் 250 பணம் அபராதம். எப்படி திட்டுறது தானையா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை திட்டுனா, ஐயா திட்டினவருக்கு இவ்வளவு அபராதம்னு சொன்னா அது நியாயமான சட்டம். ஆனா பாருங்க, சத்திரியர பிராமணர் திட்டா வெறும் 100 பணம் தான் அபராதம். ஆனா பிராமணர சத்திரியர் திட்டினா 250 பணம் அபராதம்னா சத்திரியரையும் விட உயர்ந்தவர் பிராமணர். இதுதான் அன்றைய நடப்புல இருந்த சட்டம்ங்க. உங்களுக்கு நடப்புல இருந்த சட்டம்னா நீங்க பாட்டு சொல்றீங்க, எங்க எப்படி அங்க இருந்துச்சு. இப்பெல்லாம் கிரிமினல் ப்ரொசீஜர் போடும். அந்த மனு தர்ம சாஸ்திரத்துல இந்துங்கிற சொல்லே கிடையாது. ஆனா நம்மால என்ன கிளம்பி விட்டுச்சுன்னா, திரும்ப இந்து மதத்தை இழிவுபடுத்திட்டாரு, இந்து பெண்களை அசிங்கப்படுத்திட்டாரு. நம்ம சவால் விட்டு சொல்றோம், இந்துங்கிற வார்த்தை எங்கேயாவது இருக்கா? இன்னும் கூட என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில இப்ப பாருங்க, நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் என்னுடைய காலந்தோறும் ராமணியம் அந்த பெருநூலுக்காக. ஆனா திருமா புண்ணியத்துல பழையபடி மீண்டும் படிக்க முடியாது. அதுல வேற இடையில இந்த பாஜக காரங்க இந்த மொழிபெயர்ப்பு சரியில்லைட்டாப்ல வராது. அது சமஸ்கிருதத்துல இருந்து ஒழுங்கா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தார்களா ஒருத்தர், அவர் எங்க கூட விவாதத்துக்கு வரக்கூடியவர் தான். பிறகு ஆங்கிலத்திலிருந்து தமிழ்ல ஒழுங்கா திருமா மொழிபெயர்த்தாரா? பம்பா போச்சு. நான் என்ன பண்ணேன், ஏதேனும் ஆதாரபூர்வமான ஆங்கில மொழியாக்கம் மனு சாஸ்திரத்துக்கு இருக்கா என்று போய் பார்த்தேன். பாருங்க, இருக்கு. எதுல இருக்கு தெரியுமா? மத்திய அரசினுடைய இணையதளத்திலேயே இருக்கு. மத்திய அரசினுடைய கலாச்சாரத்துறையை வெளியிட்டிருக்கிறது. மன்மதநாத் தத் என்கிற வங்காள பண்டிதர், அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மனு. அதிலிருந்துதான் நான் சில சூத்திரங்களை, சில சரத்துக்களை சொல்ல போகிறேன். இப்ப அதுல அத்தியாயம் 2 ஸ்லோகம் 39 அது சொல்லுது, 3 வருணத்தவரும் பிராமணர் சத்திரியர் வைசியர் என்கிற அந்த 3 வருணத்தவரும் பூணூல் போட்டு உபநயனம் செய்யவில்லை என்றால் ஆரியர் சமூகத்திலிருந்து தரம் தாழ்த்தப்படுவார்கள். டிகிரேட் என்கிற ஆங்கில வார்த்தை. இதுவே இப்ப நான் தான் இதெல்லாம் தமிழ் படுத்தியிருக்கேன். இதுல 2 விஷயம் தெரியும். ஒண்ணு, முதல் 3 வருடத்தவர் மட்டும்தான் பூணூல் கல்யாணம், அவர்களுக்குத்தான் அந்த உபநயன சடங்கு, பிராமண சத்திரிய வைசியர். இது ஒரு செய்தி. 2வது செய்தி, அப்படி அந்த புது கல்யாணம் நடக்கவில்லை என்றால் அந்த 3 வருடத்தவரும் ஆரிய சமூகத்தில் இருந்து தரம் தாழ்த்தப்படுவார்கள். இது கவிஞர் கலிபூங்குன்றன் ஐயாவுக்கான செய்தி. நான் எதை வச்சு சொல்றேன்னா, ஆரியராவது திராவிடராவது அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. இப்ப நான் சொன்னே பாருங்க, இந்த தினமணி கட்டுற அதுல கூட இருக்கு. ஆனால் நாங்க எங்க பேசுறது, உங்க மனுவே பேசியிருக்காரு, அதை நாங்க எடுத்து சொல்லித்தானே ஆக வேண்டி இருக்குங்கிறது. நண்பர்களே, அது ஏன் அந்த 3 வருடத்தவருக்கு மட்டும், ஏன் சூத்திரர்களுக்கு பூணூல் கல்யாணம் இல்லை? ஏன் பஞ்சமர்களுக்கு அந்த மனுவுடைய நூலிலே இருக்கக்கூடிய வார்த்தை சண்டாளர்கள் எனப்படுகிற வார்த்தை அந்த காலத்தில்
எழுதப்பட்டது வரலாற்றாளர்கள் அவங்க சரியான கணிப்பின்படி சுமார் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதுங்கிறார். ஆனா அதற்கு முன்பே அது நடப்பில் இருந்திருக்கணும். சரி, ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, எங்க இதெல்லாம் பழைய விஷயம் மனிதர்மெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கும் பூணூல் கல்யாணம் நடக்குதா இல்லையா? அது ஆவணி அவிட்ட வந்தா வருஷா வருஷம் பூணூல் மாத்துறாங்களா இல்லையா? அப்படி என்றால் மனு எங்கே இருக்கிறார் என்று பாஜக தலைவர் முருகன் அவர்கள் கேட்டாரே, அவருக்கு நான் சொல்வேன், மனு ஆவணி ஆவிட்டம் அன்னைக்கு இருக்கிறாரா இல்லை? ஆனா இது பழைய கதை அல்ல. அதில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், மனுசாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பல பகுதிகள், குறிப்பாக பிராமணர்களை பற்றிய பகுதிகள் இன்றைக்கும் நடப்பில் இருக்கிறது என்பதைத்தான் நான் எடுத்து காட்ட விரும்புகிறேன். என்ன கொடுமை? இது ஒரு சாதாரண பழக்கமா? எங்க அவங்க பூணூல் போட்டா போட்டு போறாங்களே, உங்களுக்கு என்னங்க? இப்படி சொன்ன பொழுது தந்தை பெரியார் ரொம்ப அழகா கேட்டாரு, ஏங்க அவங்க பூணூல் போட்டா எனக்கு என்ன? இது எப்படி இருக்குன்னா, ஒரு வீட்டுல வெளியில போர்டு எழுதி வச்சாங்களாம், இங்கு இருப்பவர்கள் பத்தினிகள். பெரியார் கேட்க, அப்ப பக்கத்து வீட்டுல இருந்ததெல்லாம் யாரியா? அதான் நேரத்தை வரும். முதல் 3 வருடத்தவர் மட்டும்தான் பூணூல் அணியத்தக்கவர்கள், உபநயனம் செய்யத்தக்கவர்கள், வேத கல்வி செய்யத்தக்கவர்கள் என்றால் மற்றவர்கள் யார்? அவர்கள் தாழ்ந்தவர்கள், இழிவானவர்கள். அப்படித்தான் பார்க்க வேண்டும், கருத வேண்டும், நடக்க வேண்டும் என்பது இந்த மனு தர்ம நூல். நண்பர்களே, இதுல என்ன இருக்கு? மதம் எங்க இருக்கு நான் கேட்கிறேன். நான் கடவுளின் கதை என்று பெருநூல் எழுதியவன், இப்ப கூட தமிழரின் மதங்கள் என்கிற நூலை எழுதியவன், அவை பற்றிய ஓரளவு ஆய்வு செஞ்சவன். அதனால உரிமையோடு சொல்றேன், ஐயா, மதம் என்பது கடவுளை, பெரும்பாலும் கடவுளை மையமாக வைத்தது, அல்லது ஆன்மாவை மையமாக வைத்தது, அல்லது மனிதனுக்கு மிஞ்சிய ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்கிற நம்பிக்கையை சார்ந்து பல சடங்கு ஆச்சாரங்களை கொண்டது, வழிபாடுகளை கொண்டது. இதானே மதம். இதுல முதல் 3 வருடத்தவர் மட்டும்தான் பூணூல் அணிய வேண்டும் என்பதற்கு மதத்துக்கு என்ன சம்பந்தம் கேட்கிறேன்? இது எப்படி மத நூலாகும்? இன்னும் பாருங்க, இப்படி ஒரு பகுதி அதில் வருது. இவங்கெல்லாம் உயர்ந்தவங்க என்பதற்கு, உயர்ந்த வருணத்தவருக்கு சமமாக தாழ்ந்த வருணத்தவன் அமர்ந்தால் அவனது இடுப்பில் சூடு போட்டு நாட்டை விட்டு துரத்த வேண்டும். 8வது அத்தியாயம் 281வது ஸ்லோகம். உயர்ந்த வருணத்தவருக்கு சமமா உட்காரக்கூடாது. உட்கார்ந்தா அவருடைய இடுப்புல சூடு போட்டு நாட்டை விட்டு துரத்த வேண்டும். இது அன்றைக்கு மிக கராராக அமல்படுத்தப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியை இப்பவும் நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம ஆளுங்க போற சமூக வலைத்தளங்கள்ல இந்த 2 புகைப்படங்களை போடுது இல்ல, சங்கராச்சாரியாரோட சமமான சீட்ல உட்கார்ந்து இருக்காரு சுப்பிரமணிய சாமி. அதே சங்கராச்சாரியார பார்க்க போறாரு பொன் ராதாகிருஷ்ணன், அமைச்சரானவர், மத்திய அமைச்சர், அவர் கீழே உட்கார்ந்து. இப்ப நான் கேட்கிறேன், 8வது அத்தியாயம் 281வது சரத்து வெறும் எழுத்தா அல்லது நடப்பா? இன்னைக்கு நடப்புல இருக்கல, இவ்வளவு அசிங்கம். எங்க 2 பேரும் மனிதர்கள் தானுங்க. ஆனால் நான் பிறப்பிலே இவர்கள் சொல்லுகிற ஒரு 4ஆம் வருணத்தவன் அல்லது பஞ்சமரி என்கிற காரணத்தினால் இந்த மடாதிபதியை போய் பார்க்கும் பொழுது நான் தரையில் உட்கார்ந்து இருக்க வேண்டும், அபராசனத்தில் இருப்பார். ஆனால் பிராமண குலத்திலே பிறந்தவர் என்றால் அவருக்கு ஒரு நாற்காலி போடப்படும் சங்கர மடத்திலே. 2000 ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் அமுல்படுத்துகிறார்களே. அப்படி என்றால் மனுவை எதிர்த்து திருமாம் விளங்கியது நியாயமா இல்லையா என்று
ஏதோ ஒரு பழைய கதையை பேசிக் கொண்டிருக்கோம் என்று தயவு செஞ்சு நினைக்காதீங்கிறேன். இன்றைக்கும் என்னால் பல உதாரணங்களை இப்படி காண்பிக்க முடியும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம், சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் எதிராகத்தான் மணி இருக்குன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனால் பிராமணர்களுக்கு சமமாக சத்திரியர்களும் வைசியர்களும் கூட நடத்தப்படவில்லை. இது மனுல அதே 8வது அத்தியாயம் 276வது சரத்து சொல்லுகிறது. கவனிங்க, ஒரு சத்திரியரை ஒரு பிராமணர் திட்டினால் 100 பணம் அபராதம். ஒரு பிராமணரை ஒரு சத்திரியர் திட்டினால் 250 பணம் அபராதம். எப்படி திட்டுறது தானையா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை திட்டுனா, ஐயா திட்டினவருக்கு இவ்வளவு அபராதம்னு சொன்னா அது நியாயமான சட்டம். ஆனா பாருங்க, சத்திரியர பிராமணர் திட்டா வெறும் 100 பணம் தான் அபராதம். ஆனா பிராமணர சத்திரியர் திட்டினா 250 பணம் அபராதம்னா சத்திரியரையும் விட உயர்ந்தவர் பிராமணர். இதுதான் அன்றைய நடப்புல இருந்த சட்டம்ங்க. உங்களுக்கு நடப்புல இருந்த சட்டம்னா நீங்க பாட்டு சொல்றீங்க, எங்க எப்படி அங்க இருந்துச்சு. இப்பெல்லாம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 2வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய 135வது சரத்து, 10 வயது பிராமணரும் 100 வயது சத்திரியரும் தந்தை மகனாக கருதப்பட வேண்டும். எப்படி 10 வயது தான் அந்த பிராமண பிள்ளைக்கு. சத்திரியரு சூத்திரர் கூட கிடையாது, சத்திரியருக்கு வயது 100. ஆனாலும் அந்த 100 வயது சத்திரியர் மகன், 10 வயது பிராமணர் அப்பா. அப்பா பிள்ளைய திட்டலாம், திட்டுனா பிள்ளை வாங்கி எவ்வளவு வச்சுக்க. அந்த காலத்துல அதானுங்க, வயசானவரா இருப்பாருங்க. ஆனா சின்ன பிராமண வீட்டு பிள்ளை, ஏய் சுப்பாக்கியவா அப்படின்னு. அதனால பார்த்துக்காங்க 50 வரைக்கும் அதான் நிலைமை. 50 வரைக்கும் தமிழ்நாட்டிலையும். இதுக்கு எங்க இருக்க ஆதாரம்? மனு. இத்தகைய கொடுமை. நான் ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு வரலாற்றாளர் குறிப்பிடுறாரு, 1930களில் அல்லது 20களில் வஉசியவே வாடா போடான்னு தான் பிராமணர்கள் கூப்பிடுவாங்க. செக்கெடுத்த செம்மலையே பிறகு கொஞ்சம் மாறுதல் ஆகி சிவமரியாதை இயக்க தன்னை பெரியார் கிளம்பி அதற்கு பிறகு 30களில் தான் என்ன பிள்ளைவாள், சிதம்பரம் பிள்ளைவாள் சௌக்கியமான. அப்படி என்றால் மனு எந்த அளவுக்கு ஜீவித்திருந்தார் என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். இதில் ஆச்சரியமான விஷயம், இன்னும் ஒட்டுமொத்தமான வருணாசிரமம் எப்படி இருந்துச்சுன்னு இன்னொரு நண்பர் பேச போறார். ஆகவேதான் நான் என்னை இதுக்குள்ள சுருக்கிக்கிட்டேன். ஒன்றை சொல்லுவேன், நான் 4 வருடங்கள் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அப்புறம் பஞ்சமர். ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு என்பதை தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. சத்திரியரை காணா, வைசியரை காணா, சூத்திரங்கிற வார்த்தை கூட இப்ப இல்ல, பஞ்சமரை காணா. ஆனா பல 100 சாதிகள் வந்துருச்சு. ஆனால் பிராமணருங்கிற பெயர் மட்டும் விடாமல் காப்பாற்றப்படுகிறது. எப்ப? 2000 ஆண்டுகள். அதுதான் அவங்க சாமர்த்தியம். இது என்ன நியாயம் என்று எனக்கு புரிவடவே இல்லை நண்பர்களே. அப்படி என்றால் இந்த முறைமை, இந்த சாதியம், இந்த வருணாசிரமம் இன்றைக்கும் நீடிக்கிறது. சமீபத்திலே ஒரு செய்தி எனக்கு முதல்ல சந்தேகமாச்சது பத்தி நம்ம கரெக்டு சொல்றதா இல்லையான்னு. என்னன்னா, ஹைதராபாத்ல பிராமின் கிரிக்கெட் டோர்னமெண்ட், பிராமணர்கள் மட்டுமே விளையாடும் கிரிக்கெட் போட்டி நடக்கிறது. யாருன்னா அங்கீகரிக்கப்பட்ட கிளப்புகளா, கூச்சம் இல்லாம நடந்து முடிஞ்சிருக்கு. அப்பதான் நான் எழுதினேன் ஆனந்தத்தோடும் ஆவேசத்தோடும், இப்போ மனு எங்கே இருக்கிறார் என கேட்பவர்களே, போய் பாருங்கள் விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறார்.
சமையல் அறையில் இருக்கிற விளையாட்டு மைதானத்தில் இருக்கிறார். பிறப்பின் அடிப்படையிலேயே இப்படி பேதம் காட்டுவது என்பது என்ன நியாயம்? தெளிவா சொல்றார் மனு. அதிலும் குறிப்பாக நீதி பரிபாலன முறையில பிராமணர் மட்டும்தான் நீதிபதியா இருக்கிறார்கள். எந்த சூழலிலும் ஒரு சூத்திரனை நீதிபதியாக்கி விடாதீர்கள். இப்ப உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள்ல நீதிபதிகளுடைய அந்த சமூக பின்புலங்கள் பற்றியெல்லாம் கணிப்புகள் வந்துகிட்டு இருக்கே, விடுவரங்கள் இல்லை. அப்ப இன்று வரைக்கும் தொடர்றது உயர்ஜாதிக்காரங்களா தானே இருக்காங்க. அப்படி என்றால் இந்த கொடுமை, பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு, பிறப்பின் அடிப்படையில் பேதம், பிராமணர்கள் என்றால் ஒரு நீதி, சூத்திரர்கள் என்றால் ஒரு நீதி, பஞ்சமர்கள் என்றால் ஒரு நீதி, சரியா சொல்லப்போனா நீதி. இது என்றைக்கு ஒழியும், எப்படி ஒழிப்பது என்று தயவு செய்து யோசிக்க வேண்டிய வேலை. நண்பர்களே, நான் ஒன்றை சொல்லுவேன், நிச்சயமாக பாதிக்கப்பட்ட சூத்திரர்களும் பாதிக்கப்பட்ட பஞ்சமர்களும் இன்றைக்கு பிசியாக, பிற்படுத்தப்பட்ட வகுப்பாராக, பட்டியல் சாதி மக்களாக, பழங்குடி மக்களாக, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பாராக இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஒன்றுபடுவது மிக அவசியம். இந்த அநீதியை எதிர்த்து, மனு அதர்மத்தை எதிர்த்து கண்டிப்பாக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தினுடைய ஒரு வடிவம்தான் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களும் நம்முடைய திருமா அவர்களும் கம்யூனிஸ்டுகளும் இருக்கிறார்கள். இந்த போராட்டத்திலே என்னுடைய ஆசையெல்லாம் பிராமணர்கள் உள்ளிட்ட உயர் ஜாதியிலும் இருக்கக்கூடிய ஜனநாயக உள்ளங்களை, முற்போக்கு சிந்தனையாளர்களே, இந்த சாதியை ஒழிய வேண்டும் என்று குரல் கொடுக்க முன்வருகிறவர்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வரலாற்றிலே அதற்கு இடம் இருக்கிறது. எனக்கு தெரிந்து பெரியார் தான் 1925 முதல், இன்னும் சொல்ல போன அதற்கு முன்பிருந்தே மிக தீவிரமாக சாதியத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர் தமிழகத்திலே. ஆனால் அவருக்கு மகாகவி பாரதியார் சாதியத்தை எதிர்த்து குரல் கொடுத்து பாடியவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பிறப்பால் அவர் பிராமணர், ஆனா அவர்தான் இதுவரைக்கும் எந்த ஒரு கவியும் அப்படி பாடல. சுத்திரனுக்கு ஒரு நீதி, தன்னை சோறுன்னும் பார்ப்புக்கு ஒரு நீதி என சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று சதி என்று கண்டோ. அது சாத்திரம் அன்று சதினாரு. எந்த சாத்திரத்தை சொன்னாரு? மனு சாத்திரம். வேற எந்த சாத்திரம்? சூத்திரனுக்கு ஒரு நீதி, தன்னை சோறுன்னும் பார்ப்புக்கு ஒரு நீதி. இப்ப நான் நிரூபிச்சனா இல்லையா? பிராமணர்களுக்கு என்று ஒரு நீதி, பிறருக்கு என்று அநீதி. இதை பிராமண குலத்தில் பிறந்த பாரதியாரே கண்டித்து, எதிர்த்து, கொந்தளித்து அற்புதமான கவித்துவத்தோடு பாடியிருக்கிறார்களா? இத்தகையவர்கள் அங்கிருந்து வந்தால் நாம் அரவணைத்துக் கொள்ள வேண்டும். இதே தஞ்சை தரணியில் 1940களுக்கு முன்பு எவ்வளவு கேவலமாக அங்கே பட்டியல் சாதி மக்கள் நடத்தப்பட்டார்கள். அவர்கள் விவசாய கூலிகளாகவும் இருந்தார்கள். 2 ஒடுக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறை, அதே நேரத்திலே வர்க்க ஒடுக்குமுறை, 2 இருந்தது. அவர்களுக்காக குரல் கொடுத்து பாடுபட்டவர் பி. சீனிவாசராவ் என்கிற பிராமண குலத்தில் பிறந்தவர். அதே போல தொழிலாளி வர்க்கம், பாட்டாளிகள், உழைப்பாளிகள், பிற்படுத்தப்பட்ட வகுப்பார் உண்டு, பட்டியல் சாதி உண்டு. அவர்களுக்காக தொழிற்சங்கம் வைத்து போராடியவர் பி. ராமமூர்த்தி, பிறப்பால் ஒரு பிராமணர். ஆனால் விவசாய வர்க்கத்துக்காக போராடினார்கள், தொழிலாளி வர்க்கத்துக்காக போராடினார்கள். இத்தகையவர்களையும் நாம் இணைத்துக் கொண்டு களம் காண வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஏன் நான் ஒன்றை சொல்லி முடிப்பேன், ஜவஹர்லால் நேரு போன்றவர்களே நம்ம சேர்த்துக்கிறேன். என்னால மறக்க முடியாத அந்த காட்சியை. பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு இருந்த அந்த இடஒதுக்கீடு உரிமை 1950 புதிய அரசியல் சாசனம் வந்த பிறகு சென்னை மாகாணத்திலே பறிபோனது. அதை எதிர்த்து மகத்தான பேரணியை நடத்தியவர் தந்தை பெரியார். அந்த பேரணி பற்றி அவர் எழுதுகிறாரு 1951. அந்த பேரணியிலே திராவிட கழகத்தினர் பங்கு கொண்டனர், திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பங்கு கொண்டனர். 49 திமுக வந்துருச்சு. திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பங்கு கொண்டனர், கம்யூனிஸ்டுகள் பங்கு கொண்டனர்.
காங்கிரஸ்காரங்களும் பங்கு கொண்டாங்க, கொடி இல்லாமல். அவங்க ஆளுங்கட்சி நைசா அப்படி ஒரு மகத்தான ஒற்றுமையை உருவாக்கி அவர் கொடுத்த அந்த போர்க்குரல் டெல்லி வரை கேட்டு சட்ட அமைச்சர் அம்பேத்கர் முன்வந்து முதல் திருத்தம் அதற்கு அனுமதி தந்தது பிரதமர் நேரு பிறப்பால் பிராமணர். இத்தகைய ஒரு மகத்தான ஒரு பெரும் அணிவகுப்பை நாம் சாதியத்துக்கு எதிராக, மனுவுக்கு எதிராக இன்றைய தினம் கொடுக்க வேண்டும். இந்த சங்கிகளை தயவு செய்து இந்துத்துவவாதிகள் என்று அழைக்காதீங்க, என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா நம்மளால புரிய மாட்டேங்குது, இந்து வேற இந்துத்துவா வேறுன்னு நானும் பேசி பேசி பார்த்தேன். ஏன் அதுக்கு இவங்க அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேர் இந்துத்துவா, அந்த பேரை நாமையும் சொல்லணும். இவர்கள் உண்மையில் மனுவாதிகள். இவர்கள் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் அல்ல. அடித்தட்டு இந்துக்களுக்கு, இந்து வெகு மக்களுக்கு, இந்து பெண்களுக்கு எதிரானவர்கள். காரணம், இவர்கள் மனுவாதிகள். இந்த உண்மையை நாம் எடுத்துரைக்க வேண்டும். அதை எடுத்துச் சொல்கிற ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தமிழர் கிளம்பி இருக்கிறார். ஆனால் பெண்களின் உரிமைக்காக உண்மையிலே குரல் கொடுத்த ஆண்மகன் திருமா. நன்றி, வணக்கம்.